ஒரு பிஸி ஈவினிங் ரொட்டீன் பார்க்கலாம். இப்பல்லாம் திரிஷன் குட்டி சஷுவ ஹோம்வொர்க் பண்ண விடவே மாட்டேங்கிறான். அதனால கிச்சன் கவுண்டர் டாப்ல உட்கார வச்சு அவனுக்கு சொல்லிக் குடுத்துக்கிட்டு டின்னர் வேலையும் பார்த்தேன். டின்னருக்கு சப்பாத்தி, சிக்கன் குழம்பு தான் ரெடி. இன்னைக்கு ஆயில் புரொடக்ஷன் வேலை வேற இருக்கு. குழந்தைங்க எல்லாத்துக்கும் டின்னர் குடுத்துட்டு தூங்க வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் ரெடி பண்ணணும். அதுக்கான திங்ஸ் வாங்க ஹஸ்பண்ட் வெளியில போயிட்டாங்க. இல்லன்னா சஷுக்கு அவங்களே ஹோம்வொர்க் சொல்லிக் குடுத்துருவாங்க. திரிஷனையும் மேனேஜ் பண்ணிட்டு அவனையும் பார்த்துக்கிட்டு குக்கிங்கையும் பார்த்துக்கிட்டு இன்னைக்கு பரபரப்பா தான் போச்சு எனக்கு. ஒரு 8:00க்குள்ள குழந்தைங்களுக்கு சாப்பாடு குடுத்து தூங்க வச்சுட்டோம் அப்படின்னா தான் எங்களால ஆயில் புரொடக்ஷன் வேலைய சீக்கிரம் முடிக்க முடியும். இல்லன்னா லேட் ஆயிரும். முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே நைட்டுக்குள்ள அவங்களோட பிசினஸ் ஒர்க்லாம் முடிக்க பாப்பாங்க. ஆனா நாங்க தான் நடுஜாமத்துல வேலை பார்க்குறோம்னு நெனைக்கிறேன். சஷு சேட்ட பண்ண மாட்டானான்னு கேட்டீங்க. பாத்ரூம்ல போய் ட்ரெஸ் எல்லாம் நனச்சுட்டு தலையெல்லாம் நனச்சுட்டு வந்துட்டான். எந்த அளவுக்கு என்ன டென்ஷன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணுவான். சில நேரம் ஹெல்ப்பும் பண்ணுவான். வீடு ஃபுல்லா டாய்ஸும் வெங்காயமுமா கிடந்தது. எல்லாத்தையுமே சஷுவ எடுத்து கிளீன் பண்ணி வைக்க சொல்லிட்டு ஆயில் டென் ஹஸ்பண்ட் ஆட்டோல போட்டு விட்டுருந்தாங்க. அது எல்லாத்தையும் எடுத்து மேல வச்சுட்டு குட்டீஸ்க்கு டின்னர் ஊட்டி தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறமா எங்களோட புரொடக்ஷன் வேலைய முடிச்சுட்டு நாங்க தூங்குறதுக்கு 1:00 ஆயிடுச்சு.